பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த காலவெளியிலே வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவராய் இந்த காலவெளியிலே வெளிப்படுகிறார். கர்த்தருடைய கிருபை உங்களை என்றென்றைக்கும் தாங்கும். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் காத்திருக்கிறபடினால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த காலவெளியில கூட உங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய சந்ததிக்காக கர்த்தர் பேசுகிற தீர்க்கமான வாக்குத்தத்தத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 8 வாசித்து பாருங்கள். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கமும் வேண்டாம் என்றான். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் அந்த நாட்களிலே மோசேயோடு கூட பேசி, மோசேயோடு இருந்ததான உடன் ஊழியன் அவன் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை யோசுவா என்ற அந்த ஊழியன் மேல் வைக்கிறார். பிரியமானவர்களே, ஏன் கர்த்தர் அவன் மேல் வைக்கிறார்? அழைக்கப்பட்டவர்களை கைவிடுவதில்லை, முன்குறிக்கப்பட்டவர்களை விட்டு விலகுவதில்லை. தாயின் கர்ப்பத்திலிருந்து உங்களை அவர் தெரிந்து கொண்டார், வேறு பிரித்தார். அவனை பாருங்கள், அவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத மனுஷனாய் யோசுவா இருந்தார். அது மாத்திரமல்ல, மோசேயோடு இட்ட கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தவனாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, யுத்த புருஷனாய் இருந்தான். கர்த்தர் மேல ஒரு விசுவாச வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, முதலாவது உனக்கு முன்பாய் போகிறவர். கர்த்தர் உங்களுக்கு முன்பாய், எனக்கு முன்பாய் போகும் பொழுது தடைகள் நீங்கும், கோணலை செவ்வையாக்குவார். இதுவரைக்கும் இருந்த தடை என்ன, கோணலானது என்ன, உங்களை பயமுறுத்தி கலங்க பண்ணின பிசாசுடைய கிரியைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, போராட்டம் என்ன, கர்த்தர் முன்பாக போய் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். அல்லேலூயா. நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்று தைரியப்படுத்துகிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. கலங்காதிருங்கள். முன்பாக போகிறவர் மாத்திரமல்ல, கூடவே இருந்து திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஆறுதல் படுத்தி, சந்தோஷப்படுத்தி, உற்சாகப்படுத்தி காரியங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். அவர் கூட இருந்தால் காரியங்கள் அவர் எல்லாம் செய்து முடிப்பார். உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. காரணம் என்ன? அவருடைய திட்ட தரிசனத்தை, அவருடைய சகல காரியத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்து மேல் வைத்திருக்கிறார், பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். உங்களை கொண்டு செய்து முடிக்க வேண்டியதை உங்களை கொண்டுதான் செய்து முடிப்பார். உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்கு முன்பாய் போவார், உங்களை விட்டு விலக கைவிட மாட்டார். காரணம், அவர் உங்களோடு இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படியாக அழைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டதினால நீங்கள் இன்றைக்கு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்கள். அன்றைக்கு பாருங்கள், கானான் தேசத்துக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு அத்தனை ஜனங்களை, 24 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை யோசுவா பொறுப்போடு நடத்தினார். யுத்தங்களை முன்னின்று நடத்தினார். ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு செவி கொடுத்து பொறுமையோடு நடத்தினார். உங்களுக்கும் சில காரியங்கள் உங்கள் குடும்பத்திலே, வேலையிலே, சம்பாத்தியத்திலே கர்த்தர் வாக்கு பண்ணினதுக்கு நேராய் நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் ஊழியம், உங்களுடைய குடும்பம், பிள்ளைகளை நடத்தி செல்லும்படி கர்த்தர் உங்கள் மேல ஒரு பொறுப்பை வைக்கிறார். கலங்காதிருங்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நிமிஷத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பீர்களா? அன்பின் தகப்பனே, பரலோக பிதாவே, இந்த புதிய நாளிலே, இந்த காலை வேளையிலே நீர் வாக்கு பண்ணினபடி நீர் முன்பாக போகிறவராய், கூடவே இருக்கிறவராய், விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேரு மேல் ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். அப்பா, மோசே இருந்தது போல யோசுவாவோடு இருந்து வாக்கு பண்ணினது போல ஒவ்வொருவரோடும் நீர் இருந்து காரியத்தை நடப்பிப்பீரா. நீர் கூட இருந்து ஆண்டவர் எல்லா காரியத்தை செய்து முடிப்பீரா. நீர் முன்பாக சென்று கோணலை சபையாக்கி தடை உடைத்து
கரத்தை பிடித்து நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்கிற ஒரு வழி நடத்துதலை தரும்படி, ஆலோசனை கொடுத்து நடத்தும்படி, எல்லா தீமைக்கும் எல்லா விதமான யுத்தங்களுக்கும் விலக்கி கொண்டு ஆண்டவரே கலக்கங்கள், பயங்கள், திகில்கள், குழப்பங்களை எடுத்து போட்டு வெற்றியின் பாதையில நடத்தும்படி ஜெபிக்கிறோம். காரியத்தை வாய்க்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை நீக்கும்படி ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு நீர் வேண்டியதை செய்கிறவராய் இருக்கிறீர். தொடர்ந்து நடத்துவீராக, தொடர்ந்து நடத்துவீராக. ஆண்டவரே தலைமுறைகளை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், வேலைகளை, சம்பாத்தியங்களை, இவர்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும், பிரகாசிக்க பண்ணும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார்.